குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தோன்னா கெமிக்கல் கைனட்ஸ் இன்ட்ரடியூஷன் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இந்த கிளாஸில் வந்து பார்த்தோன்னா என்ன பார்க்க அப்படின்னா ரேட் லாண்டு ரேட் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மாலிகுலாரிட்டி. ஓகேவா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மாலிகுலாரிட்டி இந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்போம். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு பார்த்து வேணும் ரேட் லா அண்டு ரேட் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ரேட் லா அண்டு ரேட் கான்ஸ்டன்ட். அதாவது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிஃபென்ஸ் அப் அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன். ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷனு அது எதை டிஃபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா டிஃபென்ஸ் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்டை டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தி ரியாக்ஷன் ரேட் இஸ் ரிலேட்டட் டு கான்சன்ட்ரேஷன் பை த கன்சிடர் த ஃபாலோவிங் ரியாக்ஷன். அதை ரேட் எதெல்லாம் டிஃபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ஃபாலோவிங் ஃபேக்டர்ஸ்லாம் டிஃபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் எடுத்திருக்காங்க. எக்ஸ் மோல்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஏ அண்டு ஒய் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் பி புடிஸ் த ப்ராடக்ட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் லா அப்படின்னு எழுதணும்னா எபோ த ரிலேஷன் ரேட் லா எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் எக்ஸ்பிரஸ் ரேட் இஸ் ஈக்குவல் டு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா டிஃபென்ஸ் ஆஃப். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரேட் எப்படி எழுதுறோன்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு டேஸ்லி ப்ரொபோஷன் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டண்ட்டாக. ரியாக்டண்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டண்ட் ஏ அண்ட் மோல்ஸ் ஆஃப் எம் அண்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டண்ட் பி அண்ட் மோல்ஸ் ஆஃப் n. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த டைரக்ஷனல் ப்ரொபோஷனல் சிம்பிள் இருக்கா? இந்த சிம்பிளை ரிமூவ் பண்ணுறது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு கே. அந்த ப்ரொபோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரிமூவ் பண்ணுறது ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் கே அண்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அண்ட் மோல்ஸ் ஆஃப் எம் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் பி அண்ட் மோல்ஸ் ஆஃப் n. ஓகேங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் ரேட்லாம். இந்த ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்ததெல்லாம் டிஃபைன் பண்ண அப்படின்னா தி ரேட் இஸ் ரிலேட்டட் டு ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் எக்ஸ்பென்சிவ் பவர்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ரியாக்டன்ட் ஏ அண்ட் பி. இதெல்லாமே ரிலேட் பண்ணக்கூடியதாக வந்து பார்த்தீங்கன்னா ரேட் லா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கே இஸ் ப்ரொபோஷனலிட்டி கான்ஸ்டன்ட் இஸ் கால்டு ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கே இஸ் ஈக்குவல் டு ப்ரொபோஷனலிட்டி கான்ஸ்டன்ட் இஸ் கால்டு ரேட் கான்ஸ்டன்ட். ஓகேவா? தி வேல்யூஸ் ஆஃப் எம் அண்ட் என் தி ரெப்ரசன்ட் ஆஃப் ரியாக்ஷன் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அண்ட் பி. தி எம் அண்ட் என் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரெஸ்பெக்ட் ஆஃப் ரியாக்டன்ட் பொறுத்து டிஃபைன் பண்ணி அதனுடைய ரியாக்டன்ட் எம் ஏ அண்டு பிஏ டிஃபைன் பண்ணி அதனுடைய ஆர்டர்ஸ். ஓகேங்களா? என் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? இந்த ஓவர் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் ப்ளஸ் என் இஸ் ஈக்குவல் டு ஓவர் ஆஃப் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஆர்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. தி வேல்யூஸ் ஆர் எக்ஸ்பென்ஸ் ஆர் எம் அண்ட் என் ஆர் ரேட் லா தி மோஸ்ட் டிட்டர்மின்ட் பை எக்ஸ்பெரிமெண்ட்லி. அந்த எக்ஸ்பென்சிவ் பவர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பென்சிவ் பவர்ஸ் தான் ஆர்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட்டில் மட்டும்தான் நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். ஒரு ஸ்டாய்சிமெட்ரி பேலன்ஸ்டு ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நம்ம சொல்லிட முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு வேறு மாதிரி கொடுத்துருக்குறது. இங்கே பாருங்கள், இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டன் சைடில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பட் அதுவே இங்கே வரல. ஏன் வரல அப்படின்னா அதான் ஸ்டாய்சிமெட்ரிக் ரியாக்ஷனை பேஸ் பண்ணி வராது. இது எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டுபிடிச்சாதான் அதனோட வேல்யூ தெரியும். நம்ம ஒரு ரியாக்ஷன் பேஸ் பண்ணி அப்படியே எழுத முடியாது. ஓகேங்களா? ஸோ த டிட்டர்மின்ட் பை த எக்ஸ்பெரிமெண்ட் they cannot be deduced from the stoichiometric of the reactions. ஓகேங்களா? அதை நம்ம ஸ்டாய்சிமெட்ரிக் ரியாக்ஷன் வந்து பார்த்தோன்னா நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், கன்சிடர் த ஐசோமரிக் சிஸ்டம் ஆஃப் சைக்ளோப்ரோபைன். ஓகேவா? சைக்ளோப்ரோபைன் டிஃபைன் பண்ணுறோம். இதில் என்ன பண்ணுறோம்னா அந்த சைக்ளோப்ரோபைன் வந்து ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கும். அவ்வளோதான் இது. ஓகேங்களா? இஸ் த கன்சிடர் த சைக்ளோப்ரோபைன் தி சோஸ் த இண்டிகேட் த
கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபன் இஸ் ரெடியூஸ்டு டு ஆஃப், தி ரேட் ஆல்சோ ரெடியூஸ்டு ஆஃப். ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறேன்னா கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாதியாக குறைஞ்சோம்னா ரேட் ஆல்சோ என்ன ஆகும்னா பாதியாக குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ தி ரேட் ஆல்சோ ரெடியூஸ்டு பை ஆஃப். இட் மீன்ஸ் ஆஃப் ரேட் டிஃபென்ஸ் அப்பான் த சைக்ளோப்ரோபன் ரைஸ் டு த ஃபஸ்ட் பவர். ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்லுதுன்னா ஓகேங்களா, அதாவது இந்த ரேட் ஆல்சோ டிஃபென்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட் பவர் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஃபஸ்ட் பவர் கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாதியாக குறைஞ்சோம்னா ரேட் ஆல்சோ பாதியாக குறையுது. ஓகேங்களா? ரேட் ஆல்சோ ரெடியூஸ்டு ஆஃப். ஓகேங்களா? ஸோ அப்போ இது யூனிட் டைமாக இருக்கப்போ நம்ம இப்போ ரேட் கான்சன்ட்ரேட்டிவ் வேணும் அப்படின்னா இந்த இதில் என்ன பண்ணிக்கலாம்? ஓகேங்களா? ஸோ ரேட் கான்சன்ட்ரேட்டிவ் வேணும் அப்படின்னா இந்த கே இந்த பக்கம் வச்சுக்கலாம், இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபன் எந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போ எந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டால் ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் டிவைடட் பை சைக்ளோப்ரோபன் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஐசோமரைசேஷன். இப்போ ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6.92 × 10⁻² இருக்கப்போ அதோடைய சைக்ளோப்ரோபனோட கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா? அப்போ ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் டிவைட் பை சைக்ளோப்ரோபன் 3.46 × 10⁻². அதே மாதிரி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3.46 × 10⁻² இருக்கப்போ சைக்ளோப்ரோபனோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 1. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணால் நமக்கு அதோட ரேட் கான்சன்ட் வேல்யூ எவ்வளோ 3.46. ஓகேவா? அதே அதோடைய கான்சன்ட்ரேஷன் 1.73 இருக்கப்போ அதோட ரேட்டோட வேல்யூ 1.73 × 10⁻² இருக்கப்போ அதோட சைக்ளோப்ரோபன் கான்சன்ட்ரேஷன் 0.5. இதில் சப்ஸ்டிட் பண்ண ஃபார்முலாவில் நமக்கு அது ரேட் கான்ஸ்டன்ட் கிடைக்கிது. அப்போ ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட். ஓகேவா? ரேட் கான்ஸ்டன்ட் பாருங்கள் அதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு மாறி இருக்குது, கான்சன்ட்ரேஷன் வந்து கான்சன்ட்ரேஷனை பொறுத்து இது என்னவோ ஆயிருக்கு அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதை பொறுத்து இங்கே பாருங்கள் கான்சன்ட்ரேஷனை பொறுத்து ரேட் என்ன ஆகிருக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இங்கே 2 இங்கே அப்படியே 6.92 இருக்குது, பாதியாக குறைஞ்சிருக்கு. அப்போ இதில் பாதி அதுலேயும் பாதி குறைஞ்சா ரேட்டு குறைஞ்சிருக்கு. ஆனால் ரேட் கான்ஸ்டன்ட் பாருங்கள், ரேட் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா எப்படிங்க தட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் மாறவே மாறாது, அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? ரேட் வேணால் மாறும், ஆனால் ரேட் கான்ஸ்டன்ட் மாறாது. ஓகேங்களா? ஓகே பாருங்கள் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஏ 2NO + O2 gives the 2NO2. This series of experiments are conducted by keeping the concentration one of the reactant constant and changing of the concentration of the others. ஓகேவா? ஒரு 2 ரியாக்டன்ட் இருக்குது, அதில் 2 ரியாக்டன்ட் ஏதோ ஒரு ரியாக்டன்ட் கான்ஸ்டன்ட்டை வச்சுக்கிட்டு மற்றது என்ன பண்ணால் அதோட கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் எல்லாமே × 10⁻²ல். ஸோ NOவோட வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் 1.3, ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் 1.1, இனிஷியல் ரேட்டு ஓகேவா 19.26. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.3. அப்போ ஆக்சிஜனோட இது வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் 2.2. அப்போ இனிஷியல் ரேட் எவ்வளோ இருக்குது? இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி என்ன பண்ணலான்னா இப்போ பாருங்கள் ரேட் இஸ் ஈக்குவல் டு K NOMN. ஓகேவா? இப்போ என்னென்னா அந்த MN இருக்குல்லையே ஆர்டர், அந்த ஆர்டர் கண்டுபிடிக்கிறோம். இதில் என்னென்னா MNலேருந்து இந்த ஆர்டர் கண்டுபிடிக்கிறோம். இங்கே பாருங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் 1 தி ரேட் லா. எக்ஸ்பெரிமெண்ட் இது 1 எடுத்துக்கோங்க. ரேட் லா இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா? ஸோ ரேட்டு K NOMO2N. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தா ரேட்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதனுடைய கான்சன்ட்ரேஷன் என்னோட கான்சன்ட்ரேஷன் 1.3, O2ஓட கான்சன்ட்ரேஷன் 1.1. ஓகேவா? சிமிலர் டு எக்ஸ்பெரிமெண்ட் 2 அதே மாதிரி சிமிலர் எடுத்துக்கிறாங்க. ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 38.40 × 10⁻². அதே அதனுடைய கான்சன்ட்ரேஷனு. ஓகேங்களா? இப்போ என்னன்னா ஓகே எக்ஸ்பெரிமெண்ட் 3 எடுத்துருக்காங்க, அதோட வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. இப்போ 1, 2 எடுத்து டிவைட் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். 2யும் ஈக்குவேஷன் அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் 2 என்ன பண்ணுறோம்னா 1ஆல் டிவைட் பண்ணுறாங்க. டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இது 1.3 கான்சன்ட் K கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? K கேன்சல் ஆயிரும், 1.3 கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் 2.2. ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? இப்போ என்னென்னா இங்கே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் ஏசே 2, அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம் 2.2 டிவைடட் பை 1.1 இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு இது ஓகேங்களா 2.2 டிவைடட் பை 1.1 இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ இதை சிம்பிளி பண்ண 2. அப்போ
2 இஸ் ஈக்குவல் டு 2 பவர் n, ஓகேவா? அப்போ 2 இஸ் ஈக்குவல் டு பவர் n அப்படின்னா இப்போ என்னோட வேல்யூ கண்டிப்பாக 1, என்னோட வேல்யூ 1 அப்போ, ஓகேவா? அப்போ ஆக்சிஜனோட ஆர்டர் கண்டுபிடிச்சாச்சு என்ன அப்படின்னா 1. அதே மாதிரி தேர்ஃபோர் தி ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன், ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட், ஓகேங்களா? எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறோம்னா அதாவது 1ஐயும் 3 எடுத்துக்கிறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னா 1ஐயும் 3 எடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் 3 is டிவைடட் பை exponent 3 is divided by 1, ஓகேவா? 76.8 90.26 into 10 power minus 2, ஓகேவா? இப்போ இதில் என்ன ஆகும்னா இந்த இது ரெண்டு கேன்சல் ஆகிடும், 1 by 1 அப்படின்னு கேன்சல் ஆகிடும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது சிம்பிளி பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 4 டைம்ஸ் சிம்பிளி பண்ணால் 4 டைம்ஸு, ஓகேவா? இது 2.6 டிவைடட் பை 1.3. இது சிம்பிளி பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2ன்னு கிடைக்கும். இது சிம்பிளி பண்ணால் 2ன்னு கிடைக்கும். 4 into 2 2 4 m, ஓகேவா? அப்போ m is equal to 4 m 2 4 m அப்படின்னா எம்மோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இஸ் 2, எம்மோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2, ஓகேங்களா? சரி, இப்போ என்னோட ஆர்டரை கண்டுபிடிச்சாச்சு. தேர்ஃபோர் ரியாக்ஷன் செகண்ட் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு NO. அது ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு, ஓகே, ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனு, ஓகேங்களா? தேர்ஃபோர் ரியாக்ஷன் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன், NOC செகண்ட் ஆர்டர். அப்போ ரெண்டுமே ரேட்டில் சப்ஸ்டிட் பண்ணால் ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் NO பவர் 2 O2 பவர் 1, ஓகேவா? அப்போ ஓவரால் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 + 1 இஸ் ஈக்குவல் டு 3. ஓவரால் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷனோட ஓவரால் ஆர்டர் 3, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டை வச்சுட்டு இன்னொன்று கண்டுபிடிக்கலாம், ஓகேவா? மோர் தென் 2 ரியாக்டன்ட் இருந்துச்சோம்னா இந்த ஒன்னோட ஒரு கான்ஸ்டண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கான்ஸ்டண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ரிமைனிங் வந்து கண்டுபிடிக்கலாம், ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், difference between the rate and rate constant of reaction, difference between rate and rate constant of the reaction, ஓகேவா? இப்போ இது என்னென்னா it represents the speed at the reactant or converted into the product or at any instant, ஓகேவா? rate of reaction அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, அதாவது ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட்டு ப்ராடக்டாக மாறக்கூடிய அந்த கன்வர்ஸ் ஆகக்கூடிய ஸ்பீடை சொல்லக்கூடியதான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். இட் ரெப்ரசன்ட் ஸ்பீடு, இட் ரெப்ரசன்ட் த ஸ்பீடு. இது எதை சொல்கிறது அப்படின்னா ஸ்பீடை சொல்லக்கூடியது, ஓகேவா? ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறுறப்ப எந்த ஒரு இடத்துலையாவது ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறுறப்ப நம்ம அந்த ஸ்பீடை பார்த்தா அதான் ரேட்டு, ஓகேங்களா? ரேட் ஆஃப் ரியாக்ஷன். இட் இஸ் எ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஓகேவா, இட் இஸ் மெஷர்ட் as டிகிரீஸ் த கான்ஸ்டன்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் ஆர் இன்க்ரீஸ் த கான்ஸ்டன்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட், ஓகேவா? இப்போ டிகிரீஸோட கான்ஸ்டன்ட், அதாவது ரியாக்டனோட கான்ஸ்டன்ட் டிகிரீஸ் ஆகும், இல்லைன்னா ப்ராடக்டோட கான்ஸ்டன்ட் என்னன்னா இன்க்ரீஸ் ஆகும், அப்போ நம்ம கண்டுபிடிப்போம், ஓகேங்களா? இங்கே இட் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஈச் ஆஃப் ரியாக்டன்ட் இஸ் யூனிட்டி, ஓகேவா? இங்கே இது எப்போ எப்படின்னா அது இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். எப்போ அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். எப்போ அப்படின்னா இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் கான்சன்ட்ரேஷன் ரியாக்டண்டோட அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இட்ஸ் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் இன்சியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். அப்போ ரேட் வந்து எதை டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா இஸ் இன்சியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். இதை வந்து பார்த்தீங்கன்னா டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்சியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட், ஓகேங்களா? ஸோ ரேட் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்சியல் கான்ஸ்டன்ட் டிஃபைன் பண்ணியிருக்காது, ஆனால் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்சியல் கான்சன்ட்ரேஷனை டிஃபைன் பண்ணி இருக்கும், ஓகேங்களா? இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா மாலிகுலாரிட்டி ஆஃப் த ரியாக்ஷன். நெக்ஸ்ட் பாருங்கள் மாலிகுலாரிட்டி பார்க்குறோம், ஓகேங்களா? அதாவது தி கைனடிஸ்ட்ரி ஆஃப் இன்வால்வ் நாட் ஓன்லி மெஷர்மெண்ட் ஆஃப் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் பட் இஸ் ஆல்சோ ப்ரொபோசல் ஆஃப் ரீசனபிள் ரியாக்ஷன் மெக்கானிசம், ஓகேங்களா? என்ன அப்படின்னா இந்த கைனடிக் ஸ்டடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு மட்டுமே மெஷர் பண்ண போகிறது கிடையாது, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிசம், ரீசனபிளான மெக்கானிசம் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைனடிக் ஸ்டடி கொடுக்கும். கைனடிக் ஸ்டடியில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரீசனபிள் மெக்கானிசமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஈச் அண்ட் எவரி சிங்கிள் ஸ்டெப் ஆஃப் ரியாக்ஷன் மெக்கானிசம் கால்டு எலிமெண்டரி ரியாக்ஷன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது every single step, each and every single step of in a mechanism is called elementary reaction அப்படி சொல்கிறாங்க, ஓகேங்களா?
தி எலிமெண்ட்ரி ஸ்டெப் இஸ் கேரக்டரைஸ்டு பை த மாலிகுலாரிட்டி. இந்த எலிமெண்ட்ரி ஸ்டெப் தான் வந்து பார்த்தோன்னா ஸோ எதை கொடுக்குது அப்படின்னு பார்த்தா மாலிகுலாரிட்டி கொடுக்கக்கூடியது. தி எலிமெண்ட்ரி ஸ்டெப் இஸ் கேரக்டரைஸ்டு பை இட்ஸ் மாலிகுலாரிட்டி, பை இட்ஸ் மாலிகுலாரிட்டி. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், தி டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ் தட் ஆர் இன்வால்வ்ட் இன் த எலிமெண்டரி ஸ்டெப் இஸ் கால்டு மாலிகுலாரிட்டி ஆஃப் த ரியாக்ஷன். மாலிகுலாரிட்டி ஆஃப் த ரியாக்ஷன் ஒரு பர்டிகுலர் ஸ்டெப். ஓகேங்களா. அது என்ன அப்படின்னா, ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ் எத்தனை ஒரு எலிமெண்டரி ஸ்டெப்பில் எத்தனை நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறதா அந்த நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் இஸ் கால்டு மாலிகுலாரிட்டி. ஓகேங்களா. தி டோட்டல் நம்பர் ஆஃப் reactant species are involved in the elementary step is called molecularity of a particular molecularity of the reaction. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ் இஸ் கால்டு மாலிகுலாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தோன்னா the hydrolysis of tertiary butyl bromide ஸ்டடி இந்த 11th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதை படிச்சிருப்போம். tertiary butyl bromide. ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்தோன்னா இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், சின்ஸ் த ரேட் டிட்டர்மினேட் எலிமெண்டரி ஸ்டெப் இஸ் இன்வால்வ் ஒன்லி tertiary butyl bromide. ஓகேங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அதில் வந்து பார்த்தோன்னா ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ஸு. ஓகேங்களா. அது ரேட் டிட்டர்மினிங் எலிமெண்டரி ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஒன்லி tertiary butyl bromide. ஓகேவா. அந்த ஸ்லோ ஸ்டெப்ஸ், அதாவது ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தோன்னா அதில் எது மட்டுமே இன்வால்வ் ஆகுதுன்னா tertiary butyl bromide மட்டுமே இன்வால்வ் ஆகுறதுனால திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்டு யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் SN1. ஏன் SN1 அப்படின்னா பாருங்கள், என்ன நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் அர்த்தம், மேலே ஒன்று இருக்குல்ல, ஒன்று மீன் யூனிமாலிகுலர்னு அர்த்தம். ஓகேவா. என்ன நியூக்ளியோஃபிலிக்கு, ஒன்றுனா யூனிமாலிகுலர், எஸ்னா சப்ஸ்டியூஷன். ஓகேங்களா. அப்போ அந்த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பில் எது மட்டுமே இன்வால்வ் ஆகுதுன்னு tertiary butyl bromide மட்டுமே இன்வால்வ் ஆகல. தட் இஸ் யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் இஸ் கால்டு SN1 ரியாக்ஷன். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இட் இஸ் கன்சிடர் எலிமெண்டரி ரியாக்ஷன் கன்சிடர் த அனதர் ரியாக்ஷன்ஸ். ஓகேங்களா. எலிமெண்டரி ரியாக்ஷன் அனதர் கன்சிடர் பண்ணிட்டாங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஓகே. டீகம்போஸ்ட் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு கேட்டலிஸ்ட் பை iodide ions. ஓகேங்களா. டீகம்போஸ்ட் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் catalyzed by iodide ions. ஓகேங்களா. பாருங்கள், இது ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போஸ் ஆகுது. ஓகேவா. இது கேட்டலிஸ்ட் ஐ யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு என்ன கிடைக்குதா, வாட்டர் மாலிகுல்ஸ் அண்டு ஆக்சிஜன் கிடைக்கிது. ஓகேங்களா. ஸோ இதில் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஃபவுண்ட் தட் த ரியாக்ஷன் ஃபஸ்ட் ஆர்டர். இது எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க என்னென்னா ஆர்டரை வந்து ஃபஸ்ட்டுட்டாங்க. எக்ஸ்பெரிமெண்ட்லி டிட்டர்மைன்ட் தி ஃபஸ்ட் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு போத் ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்ட் ஆக்சைடு. அது ரெண்டுமே ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்டு அயோடைடு, அது ரெண்டையுமே டிஃபைன் பண்ணி அந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்தது டு இண்டிகேட் த ஐ ஆல்சோ இன்வால்வ் த ரியாக்ஷன்ஸ். இது இண்டிகேட் த ஐ ஆல்சோ இன்வால்வ் த ரியாக்ஷன்ஸ். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ மெக்கானிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். தி ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள், ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 2 ஸ்டெப் நடக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போஸ்டு பை த iodide ions to form the hydrogen peroxide and hydroxy. ஓகே. iodide ஃபார்மேஷன் ஆகுது. இது ஒரு ஸ்டெப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பு என்னன்னா, இங்கே இருக்கிற ஃபஸ்ட் ஸ்டெப்பு மறுபடியும் என்னன்னா ஒன் மோர் ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட இன்வால்வ் ஆகுது. இங்கே கிடைச்ச இது இன்டர்மீடியட், இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ப்ராடக்ட். அந்த இன்டர்மீடியட் ப்ராடக்ட் என்ன ஆகுது, மறுபடியும் ஒன் மோர் ரியாக்ட் வித் reactant molecules. One more time react with the reactant molecules of hydrogen peroxide to form the water molecules and I minus and O2. ஓவரால் ரியாக்ஷன் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது I மைனஸ் இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, அதெல்லாம் இது கன்சிடர் பண்ணிடுறாங்க. அதேமாதிரி I மைனஸ் இங்கே இருக்குது, இங்கேயும் I மைனஸ் இருக்குது, கன்சிடர் பண்ணிடுறாங்க. இப்போ ரிமைனிங் பாருங்கள், இப்போ 2 மாலிகுல்ஸ் H2O இருக்கும், H2O2 இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாலிகுல்ஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடு it gives the product of water and oxygen. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரியாக்ஷன். ஓகேவா. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 எலிமெண்டரி ஸ்டெப் ஆஃப் ரியாக்ஷன் இருக்குது. ஒவ்வொன்றும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பயோமாலிகுலர் ரியாக்ஷன், இது ஒரு பயோமாலிகுலர் ரியாக்ஷன். ஏன்னா இது ஒரு எலிமெண்டரி ஸ்டெப் ஆஃப் ரியாக்ஷன், இது ஒரு எலிமெண்டரி ஸ்டெப் ஆஃப் ரியாக்ஷன். ஓகேவா.
இந்த எலிமெண்ட் ஸ்டெப் ஆஃப் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாரு இங்கே ஒரு ரியாக்டன்ட் பிசிஸ் உள்ளது, இங்கே ஒரு ரியாக்டன்ட் பிசிஸ் உள்ளது. இப்போ தட் இஸ் மாலிகுலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு இங்கே அதே மாதிரி இங்கே ஒரு பிசிஸ் உள்ளது, இங்கே ஒரு பிசிஸ் உள்ளது, இதோட மாலிகுலாரிட்டி 2. ஓகேங்களா? ஸோ பாருங்கள் இதோட மாலிகுலாரிட்டி this the two reactions are elementary reactions adding the 1 and 2 gives the overall reaction. The step 1 is a rate determining steps. இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டெப் 1 is a rate determining steps. as a slow step தான் வந்து பார்த்தா ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க. which is a slow step is called rate determining steps. ஓகேங்களா? அந்த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்மீடியட் ஃபார்மேஷன் ஆகிறத ரொம்ப டைமிங் எடுத்துக்குது இன்டர்மீடியட். ஓகேங்களா? தட் இஸ் ஏ rate determining step. Okay, the overall is a bimolecular. So both of H2O is a overall reactions is a bimolecular reactions. Overall is a bimolecular reactions. Okay, அடுத்து பாருங்க, difference between the order and molecularity. Difference between the order and molecularity. ஓகேங்களா? பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தி சம் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இன்வால்வ் த எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மின்ட் ரேட் லா. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரேட் லாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சிவ் பவர்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்மேஷன் எடுக்கிறோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் பேசிஸ் are involved in the elementary step of reactions. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தி கேன் பி ஜீரோ. ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் மே பி ஜீரோவாக இருக்கலாம், ஃப்ராக்ஷனாக இருக்கலாம், இன்டெகரலாக இருக்கலாம். இன்டெகரலாக 0 1 2 3 அப்படின்ட்டு. ஓகேவா? சரி, 1 2 3 தான் இன்டெகரல். ஓகேவா? ஃப்ராக்ஷன் அப்படின்னா 1/2 2/2 இல்லை 1 பாயிண்ட் சம்திங் இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருக்கலாம். ஆனால் இங்கே மாலிகுலாரிட்டி ஆல்வேஸ் ஹோல் நம்பர் cannot be ஜீரோ ஆர் ஃப்ராக்ஷனல் நம்பர். ஒன்லி ஹோல் நம்பராக தான் இருக்கும். 1 2 3 அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஜீரோவாக இருக்காது, அதே மாதிரி ஃப்ராக்ஷனல் நம்பராகவும் இருக்காது. அடுத்து பாருங்கள், இட் அசைன்டு ஃபார் த ஓவரால் ரியாக்ஷன். ஸோ இது வந்து பார்த்தோன்னா அந்த ஆர்டரை வந்து பார்த்தோன்னா ஓவரால் ரியாக்ஷன் மூலமாக அசைன் பண்ணுறது. இங்கே வந்து பார்த்தோன்னா அசைன் த எவரி சிங்கிள் ஸ்டெப் ஆஃப் மெக்கானிசம். ஈச் அண்ட் எவரி சிங்கிள் ஸ்டெப் ஆஃப் ஆர் எலிமெண்டரி ஸ்டெப் ஆஃப் மெக்கானிசம். அது ஓவரால் ரியாக்ஷன் தான் வந்து ஆர்டரை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ரியாக்ஷனுமே வந்து பார்த்தா ஒவ்வொரு எலிமெண்டரி ரியாக்ஷன்லேயும் வந்து பார்த்தோன்னா மாலிகுலாரிட்டி நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? இதான் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் 1. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறேன்னா கன்சிடர் த ஆக்சிடேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு டு ஃபார்ம் த நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஓகே, இது ரியாக்ஷனு. இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா எக்ஸ்பிரஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேஞ்ச் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO அண்ட் O2 அண்ட் NO2. இது எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணி சொல்கிறாங்க. சரி, இப்போ ரியாக்டண்ட்டை டிஃபைன் பண்ணால் மைனஸில் வரும், ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணால் ப்ளஸில் வரும். ஓகேங்களா? இப்போ NO இங்கே பாருங்கள், NO டிஃபைன் பண்ணுறப்ப அதோட கோஎஃபிஷியன்ட் by 2 போடணும். ரேட் இஸ் -1/2 d of NO and dt. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மைனஸ் d of O2 and divided by dt. அடுத்து இஸ் ப்ராடக்ட் ப்ளஸில் வரும், அது கோஎஃபிஷியன்ட் 1/2. ஓகேங்களா? 2NO2 dt. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டினோட சொல்யூஷன். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். at a particular instant அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் டைமில் when a O2 is decreasing at 0.2 moles liter for second for minus at what rate is NO2 increasing at the instant. ஓகேவா? அதாவது பர்டிகுலர் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா O2 மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 0.2 அளவுக்கு டிகிரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு NO2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, NO2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அது அப்படியே அதே இதில் எடுத்துக்கலாம் பியில். ஓகேங்களா? O2 NO2 தான் எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த 2 பார்ட் அப்படியே எடுத்துக்கலாம். சரியா? இந்த 2 பார்ட் எடுத்துக்கலாம். இப்போ இதான் அதனுடைய பார்ட்டு. இப்போ என்னன்னா எதுக்கு வேல்யூ கொடுத்துக்கலாம்? ஆக்சிஜனுக்கு வேல்யூ கொடுத்துட்டான். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம எத்தனை ரேட்டு வேணும் அப்படின்னு பார்த்தா இன்கேஸ் இது ரேட்டு 2NO2 இதை ப்ராடக்ட்டுக்கு தான் வேணும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை இங்கே இருக்கிற 2வை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ எடுத்துகிட்டு போனால் நமக்கு என்னன்னா இதை அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் 2 × -d of O2 இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா வேல்யூ ரேட்டு கொடுத்துட்டாங்க. என்னன்னா O2க்கு ரேட்டு 0.2. ஓகேங்களா? இது 2 சிம்பிளி பண்ணால் 0.4 மோல் லெட்டர் 4-1 செகண்ட் 4-1. அப்போ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 0.4ங்கிற அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னா அதோட ரேட்டு ப்ராடக்ட் ரேட்டு வந்து பார்த்தா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள்,
எவாலுவேட் செல்ஃப் எல்லாமே கடைசியாக ஒரு நாளைக்கு பார்த்துக்கலாம். கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கடைசி எவாலுவேட் செல்ஃப் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு சைமல்டேனியஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் 2. ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் 2 அப்படின்னு பாருங்கள். அதாவது வாட் இஸ் த ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு வாட் இஸ் த ஆர்டர் with respect to each reactant and overall of the following reaction. ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் எலிமெண்ட் ஒவ்வொரு ரியாக்ஷனும் அதனுடைய ஆர்டரும் ஓவரால் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் கேட்குறாங்க. இது ஃபஸ்ட்டு இது ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரியாக்ஷன் கொடுத்துட்டு அடுத்து பாருங்கள், இங்கே ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. எக்ஸ்பெரிமெண்டல் ரேட் லா கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதில் பாருங்கள் ரேட் லா கொடுத்துட்டு ரேட் லா இஸ் ஈக்குவல் டு திஸ் ரேட் லா. இந்த ரேட் லாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆர்டரை மேலேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ரெஸ்பெக்டிவ் சிங்கிள்ஸ் ஆர்டர். ஓகேவா? 2 கொஸ்டின் இருக்குது. அது ஒன்று. இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ரேட் லா. ஓகேங்களா? இதுக்கு ரேட் லா கொடுத்துட்டாங்க. ரேட் லா கொடுத்துட்டு இதுக்கு ஆர்டர் தான். 2 கொஸ்டினுக்கும் ஆர்டர் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். ஓகேவா? ஒவ்வொருக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பார்க்குறப்ப ஒவ்வொன்றுக்கும் ஹச்சுக்கு 2 ஆர்டரு, பிஆர்3க்கு 1, பிஆருக்கு 1. ஓகேவா? அப்போ 3ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா 1, இங்கே 1, இங்கே 2. ஓகேவா? ஆட் பண்ணால் 1 + 1 + 2 இஸ் ஈக்குவல் டு ஆர்டரை பார்த்தா அதுக்கு 4. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். அடுத்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனே வந்து பார்த்தீங்கன்னா ரேட் லா கொடுத்துட்டான். ரேட் லா கொடுத்துட்டோன்னா ஒரே ஒரு ரியாக்டன்ட் பீசஸ் மட்டும் தான் இருக்குது கான்சன்ட்ரேஷன். அது 3/2. அப்போ அது அந்த ரியாக்ஷன் ஓவரால் ஆர்டரே அதுதான் 3/2. அது ரியாக்ஷன் ஓவரால் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3/2 ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அஸ்டால்டி மட்டுமே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதில் ஓவரால் ஆர்டர் ஓகேவா 3/2. ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கள் எக்ஸாம்பிள் 3. ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் 2 + 2y 2 gives the product. ப்ராடக்டோட ரேட்டு கொடுத்துட்டான். எவ்வளோனா 4 × 10⁻³ ப்ராடக்டோட ஆர்டர் கொடுத்துட்டான். ப்ராடக்டோட ரேட்டு கொடுத்துட்டான். அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னா 4 × 10⁻³ கொடுத்துட்டான். ஓகேங்களா? அதில் எக்ஸ் அண்ட் ஒய் அதனுடைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்கான். அதனுடைய கான்சன்ட்ரேஷன் 0.2 mol அஸ் ரேட் கான்ஸ்டன்ட். இப்போ ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துட்டான் 4 × 400 கெல்வின். ஓகேவா? அந்த 400 கெல்வினில் பார்த்தீங்கன்னா அதனுடைய ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ 400 கெல்வின் டெம்பரேச்சரில் அது ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ 2 × 10⁻², second for -1. What is the overall order of the reaction? சொல்யூஷன். இப்போ நம்ம அப்ராக்சிமேட்டாக ரேட்டில் எழுதிக்கலாம். ரேட்டில் எழுதுனா ரேட் இஸ் ஈக்குவல் டு கே x/m y/n y/m அப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஓவரால் ரேட்டு நமக்கு தெரியும் 4 × 10⁻³ ஓகேவா? இதனுடைய கான்சன்ட்ரேஷன் தெரியும். எக்ஸோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரியும் எவ்வளோ அப்படின்னு. அது ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரியும் 2 × 10⁻², செகண்ட் இன்வர்ஸு. இது அதனுடைய கான்சன்ட்ரேஷன் 0.2 mol. இதுவும் கான்சன்ட்ரேஷன் 0.2 mol. ஓகேவா? சரி, இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஓவரால் ஆர்டர் தான் வேணும். ஓவரால் ஆர்டர் வேணும். ஓகே, இப்போ ஓவரால் ஆர்டர் அப்படிங்கிறப்ப ரெண்டுமே பாருங்கள் சேமு. அதனால் என்ன பண்ணணும்னா 0.2 n+1 2 ஓகேவா மோல் லிட்டர் ஃபார் -1 அதே மாதிரி n+2 ஓகேவா? இப்போ இந்த வேல்யூ கீழே டிவைடில் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எடுத்துகிட்டு வந்து கீழே எடுத்துகிட்டு வந்துச்சு. இப்போ எடுத்துகிட்டு வரப்போ இதே சிம்பிளை பண்ணால் நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்னா 0.2 இப்போ செகண்டுக்கு நோட்ஸ் கேன்சல் ஆகிடுது. ஓகேங்களா? அடுத்த மோல் டெசிமீட்டர் ஃபார் மோல் லிட்டர் ஃபார் -1. இது சிம்பிளி பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா -0.2 ஓகே. இங்கே டிவைட் பண்ணால் 2 தான். 2 × 10⁻² இருக்கும். அதை சிம்பிளி பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா 0.2ன்னு வந்துடும். ஓகேவா? 0.2 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி கொடுத்துருக்காங்க. இஸ் பவர் இப்போ என்னவாக இருக்குது அப்படின்னா கம்பேர் த பவர் அஸ் அ போத் சைட். ஓகேவா? இப்போ ரெண்டுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ இங்கேயும் 0.2 இங்கேயும் 0.2 இங்கேயும் 0.2 அப்போ நான் என்ன சொல்லலாம்னா பவரில் இருக்கிறது இங்கே என்னவோ அதுதான் இங்கேயும் இருந்திருக்கு. ஓகேவா? அப்போ n+m ஓவரால் ஆர்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 ஓவரால் ஆர்டர் ஆஃப் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இதோட இருக்குது. இது ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ தமிழ் மொழி பார்க்கலாம். ஓகேங்களா?
தமிழ் மணி கவனிங்க. அதாவது லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஷன் பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேக விதி, வினைவேக மாறிலி. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூலக்கூறு எண் அதெல்லாம் பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், வேக விதி வினைவேக மாறிலி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு வேதி வினையின் வேகமானது வினைபடுபொருள் செறிவினை பொறுத்து அமையும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு வேதி வேகம் வந்து பார்த்தீங்கன்னா வினைபடுபொருள் செறிவை பொறுத்து அமையும் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதேமாதிரி வேகம் வந்து வினைபடுபொருள் செறிவு மதிப்புகளோட அளவியல் ரீதியாக தொடர்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வினையின் வேகமானது வினைப்பொருட்களின் செறிவு மதிப்புகளோடு அளவியல் ரீதியாக தொடர்புபடுத்துகிறது. அதுதான் வந்து பார்த்தோன்னா வேக விதி. இல்லை, இந்த விதி அப்படிங்கிறது இல்லை அளவியல் ரீதியாக தொடர்புபடுத்துகிறது. இதுதான். இப்போ பாருங்கள், எக்ஸ் மோல் வந்து பார்த்தோன்னா வினைபடு பொருள் ஏ இருக்குது. ஒய் மோல் வந்து பார்த்தோன்னா வினைபடு பொருள் பி இருக்குது. ஓகேங்களா? நமக்கு வினையில் ஈடுபட்டு விளைபொருள் கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த வினைக்கான வேக விதியை வந்து பார்த்தோன்னா பின்வரை எழுதலாம். வினை வேகம் = கே. ஓகேங்களா? ஏவோட செறிவு, வினைபடு பொருள் செறிவு ஏ. ஓகேங்களா? அதோட மோல் வந்து பார்த்தீங்கன்னா எம். ஓகேவா? என் மோல் ஆஃப் வினைபடு பொருள் செறிவு பி. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேங்கிறது விகித மாறிலி. இங்கே கேங்கிறது விகித மாறிலி. இந்த விகித மாறிலியே தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா வினைவேக மாறிலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கேங்கிறது விகித மாறிலி. இந்த விகித மாறிலி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோன்னா வினைவேக மாறிலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வினைவேகம் வந்து பார்த்தீங்கன்னா எதை பொறுத்திருக்கு அப்படின்னா வினைபடு பொருள் செறிவை பொறுத்த இருக்குது. வினைபடு பொருளோட செறிவை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? அது இங்கே பாருங்கள். அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது என் அப்படின்னு இருக்கும். இது என்ன அப்படின்னா ஏ மற்றும் பி ஆகியவற்றை பொறுத்து வினை வகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டர் வினை வகை ஏ மற்றும் பியை பொறுத்து அதனுடைய வினை வகை. இந்த வினையை ஒட்டுமொத்த வினை வகை பார்த்தீங்கன்னா M+N இதான் வந்து பார்த்தீங்கன்னா வினையின் ஒட்டுமொத்த வினை வகை அப்படிங்கிறாங்க. இப்போ செறிவு அடுக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா எம் மற்றும் என் ஆகியவற்றுக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரிசோதனை அடிப்படையில் மட்டுமே என்ன பண்ணுவோம்னா கண்டறிய முடியும். ஓகேங்களா? அதாவது வேதி வினைவேக கூறு வீத அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டறிய இயலாது. ஓகேங்களா? பரிசோதனை முடிவில் மட்டுமே கண்டறிய முடியும். ஓகேங்களா? வேதி வினைக்கூறு விகித அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? விகித அடிப்படைனா சமன் செய்யப்பட்ட சமன்பாடில் இருக்கு இல்லையா, அங்கே அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் ஆஃப் மோல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே வேதி வினைக்கூறு வேதி வினைக்கூறு விகிதம் அப்படிங்கிறது. ஸோ அது அடிப்படையில் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சோதனை மூலம் கூட தான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி அப்புறம் பார்த்தீங்கன்னா வளைய புறப்பயன் மாற்றி அமைத்தல் வினையில் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ எடுத்துக்கிட்டால் ஓகே, வளைய புறப்பயன் மாற்றிய வினையை நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ என்னென்னா அதுலேருந்து நம்ம வினைவேக மாறிலி வந்து எப்படி வினைவேக மாறிலி கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணையில் ஆல்ரெடி சோதனை முடிவுகளை செஞ்சுருக்காங்க. வளைய புறப்பயன் செறிவுகள் பாதியை குறைக்கிறப்ப வளைய புறப்பயனோட செறிவை வந்து பார்த்தீங்கன்னா பாதியை குறைக்கிறப்ப வினைவேகமும் பாதியை குறையுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வினைவேகமானது வளைய புறப்பயனின் செறிவின் முதல் படிக்கு நேர் விகித்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் படிக்கு. ஓகேவா? ஏன்னா வினைவேகத்தை செறிவு பாதியை குறைக்க வினைவேகம் பாதியை குறையுது. அப்போ அதோடைய முதல் படி இருக்கு இல்லையா, வினைவேக மாறிலிக்கே வளைய புறப்பயனின் செறிவு அதோட இதை வந்து பார்த்தீங்கன்னா முதல் படி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே அதோட அடுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ வினைவேக மாறிலி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா வினைவேகம் டிவைடட் பை வளைய. ஓகேங்களா? வளைய புறப்பயனின் செறிவு = வினைவேக மாறிலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த வினையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. வினைவேகம் வந்து பார்த்தீங்கன்னா 6.92 × 10⁻³ அப்படிங்கிறப்ப வளைய புறப்பயனின் செறிவு 2. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வினைவேக மாறிலி 3.46 × 10⁻². அடுத்து பாருங்கள், வினை வேகம் வந்து பார்த்தீங்கன்னா பாதியை குறையுது. அப்போ இது செறிவும் வளைய பாதியை குறைஞ்சிருக்கு. வளைய புறப்பயன் செறிவு பாதியாக குறைஞ்சிருக்கு, வினை வேகமும் பாதியாக குறைஞ்சிருக்கு. ஆனால் வினைவேக மாறிலி அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட பாதியாக குறைஞ்சிருக்கு. அப்போ வினை வேகமும் அதை விட பாதியாக குறைஞ்சிருக்கு. வினைவேக மாறிலி 3.46 × 10⁻². ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வினைவேக மாறிலி வந்து பார்த்தோன்னா அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்க மாறலாம். அப்போ இதை வந்து பார்த்தோன்னா ஒரு மாறிலி அப்படின்னு சொல்லுவாங்க. வினைவேக மாறிலிங்கிறது ஒரு மாறிலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்க பாரு. நைட்ரிக் ஆக்சைடு ஆக்சைடு அடையும் போகிறப்போ என்னென்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு உருவாகுது. இதில் பாருங்கள், வினைபடு பொருள் செறிவு வந்து பார்த்தீங்கன்னா மாறிலியாக வைத்து
மற்ற வினைபடு பொருட்களின் செறிவினத்துடன் மாற்றி அமைத்து சோதனை தொடர்ச்சியாக செய்து முடிவுகள் பெறப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றோட செறிவு அதனோட ஆரம்ப வினைவேகம். ஓகேவா. இப்போ வினைவேகம் வந்து பார்த்திங்கன்னா வினைவேகம் கே என். ஓகே. வினைபடு பொருள் என்னோட செறிவு பவர் ஆஃப் எம். ஓகேவா. என் பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் பவர் ஆஃப் என். அதனுடைய செறிவு ஆக்சிஜனோட செறிவு முதல் சோதனைக்கான வேக விதி இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தா வேகம் வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்தாச்சு. முன்னாடி மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 19.26 இங்கேயே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் ரேட் கான்ஸ்டன்ட் தான் நமக்கு. ஓகேங்களா. இது எப்பயுமே கான்ஸ்டன்ட், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கே எப்பயுமே கான்ஸ்டன்ட்டு. அதனோட செறிவுகள். ஓகேவா. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோதனை 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வினைவேகம் அதனுடைய செறிவு. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சோதனை 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இது இப்போ என்னன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ சமன்பாடு 2 1ஆல் வகுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா இங்கே கே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக அப்புறம் 1 அடிச்சுட்டுலாம் கேன்சல் ஆகிடுது. 1.3 கேன்சல் ஆகிடும். ஓகேவா. இது சிம்பிளி பண்ணால் இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட டபுள் டைம்ஸ் இருக்கும். ஓகேங்களா. அப்போ இது சிம்பிளி பண்ணால் 2 கிடைக்கும். ஓகேவா. அப்போ இங்கே 2 பவர் n இங்கே வந்து இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ இஸ் ஈக்குவல் டு 1 அப்போ n இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா. அப்போ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா வினை வகை எதனுடைய வினை வகை ஆக்சிஜனோட வினை வகை. ஓகேங்களா. ஸோ இது கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட வினை வகை கண்டுபிடிக்கணும். அப்போ சமன்பாடு 3ஐயும் சோதனை 3 1ஆல் வகுக்கிறோம். சோதனை 3 வந்து பார்த்தா 1ஆல் சோதனை 1ஆல் வகுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதனுடைய 3ஓட வினைவேகம் 1ஓட வினைவேகம் இது சிம்பிளி பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 கேன்சல் ஆகிடுது. கே கேன்சல் ஆகிரும். ஓகேங்களா. அடுத்து இது சிம்பிளி பண்ணால் அங்கே 2 இருக்கும். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இது சிம்பிளி பண்ணால் 4. ஓகே. இது சிம்பிளி பண்ணால் 4. அப்போ 4 × 2 4 m. அப்போ இது 2 4 mனா எம்மோட வேல்யூ 2. ஓகேவா. எனவே இந்த வினையில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணோவை பொறுத்து 2ஆம் வகை வினை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சிஜன் முதல் வகை வினை, எண்ணோவது 2ஆம் வகை வினை. ஓகேவா. இப்போ ஒட்டுமொத்த வினை வகை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா இதுதான் வினைவேக விதி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வினை வகையை சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்த கூட்டினா நமக்கு அதனோட வினை வகை வந்து 3. வினை வகை வந்து பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் இது வினைவேகம் மற்றும் வினைவேக மாறக்கூடிய வேறுபாடுகள். ஓகேங்களா. அது வினைவேகம் அப்படிங்கிறது எந்த ஒரு நேரத்தில் வினைபடு பொருட்கள் வினைவிளை பொருட்களாக மாற்றப்படும் வேகத்தை குறிக்கிறது. ஓகேங்களா. வினைவேகங்கிறது எந்த ஒரு நேரத்தில் வினைபடு பொருள் வினை விளை பொருளாக மாற்றப்படும் வேகத்தை குறிக்கிறது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வினைவேக மாறிலிங்கிறது விகித மாறிலி. இது எந்த ஒரு நேரத்தில் மாற்றத்தினை குறிக்கக்கூடியது. இது வினைபொருள் செறிவு குறைவு இல்லை வினை விளைபொருள் செறிவு அதிகரிப்பால் அளந்தறியப்படுகிறது. வினைவேகம் வந்து பார்த்தோன்னா வினைபொருள் செறிவு குறைவதனால இல்லைன்னா வினை விளைபொருள் செறிவு அதிகரிப்பால் நம்ம அளந்தறியப்படலாம். இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு வினையில் ஈடுபடும் ஒவ்வொரு வினைபொருள் செறிவும் 1 மோல் டெசிம் லெட்டர் ஃபார் -ஆக இருக்கிறப்ப அது தருத்திர வினையின் வேகமானது அவனின் வினைவேக மாறிலிக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது ஒரு வினையில் ஈடுபடும் ஒவ்வொரு வினைபடு பொருள் செறிவும் 1 மோல் லிட்டர் ஃபார் -ஆக இருக்கிறப்ப அது தருணத்தில் வினையின் வினைவேகமே வினைவேக மாறிலிக்கு சமமாகுது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் வினைபடு பொருள் தூக்க செறிவினை பொறுத்து அமையும். வினைபடு பொருளோட தூக்க செறிவை பொறுத்து அமையும். இது வந்து பார்த்தீங்கன்னா வினைபடு பொருள் தூக்க செறிவை பொறுத்து அமையாது. ஓகேங்களா. இந்த வினை வேகம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வினைவேக மாறிலி ஆகிற வேறுபாடுகள். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் மூலக்கூறு எண். ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது மூலக்கூறு எண். ஓகேவா. அதாவது ஒரு வேதிவினையின் சோதனை மூலம் வேதிவினை வினைவேகத்தை கண்டறிவது மட்டுமல்லாமல் ஓகேங்களா ஒரு வினைவேகவியல் சோதனைகள் மூலம் ஒரு வேதிவினை வினைவேகத்தை மட்டும் கண்டுபிடிக்கிறதில்ல, வினை எவ்வளி முறையில் நடைபெறுது அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இந்த வினைவழி முறையை தீர்மானிக்கலாம், தகுந்த வினைவழி முறையை தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது வினை வேகத்தை மட்டும் கண்டறிவது இல்லாமல் எந்த வழியில் வந்து பார்த்தோன்னா வினை நடைபெறுது அப்படிங்கிறது தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. வினை வழிமுறையில் அடங்கியுள்ள
இந்த ஒரு வினைவழி முறையில் அடங்கிய ஒவ்வொரு தனித்த படிநிலையும் அடிப்படை வினைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த வினைவழி முறையில் ஒவ்வொரு தனித்த படிநிலையும் அடிப்படை வினைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து ஸோ அடிப்படை வினையானது பார்த்தீங்கன்னா அதன் மூலக்கூறு எண் அடிப்படையில் அறியப்படுகிறது. அடிப்படை வினையானது அதன் மூலக்கூறு எண்ணின் அடிப்படையில் அறியப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு அடிப்படை படிநிலையில் வினையில் ஈடுபடும் வினைபடு பொருட்கள் மொத்த எண்ணிக்கையை படிநிலையும் மூலக்கூறு எண் வரையறுக்கப்படுது. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு அடிப்படை படிநிலையில் வினையில் ஈடுபடுகிற மொத்த மூலக்கூறுகள் எண்ணிக்கை, வினையில் ஈடுபடும் வினைபடு பொருட்களின் மொத்த எண்ணிக்கையை அப்படிநிலையின் மூலக்கூறு எண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே நம்ம 11ஆம் வகுப்பு படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிய புயிட்டில் புரோமைட் நீராற்பகுப்பு வினையை பார்த்துருப்போம். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வினைவேகத்தை தீர்மானிக்கும் படியில் வந்து பார்த்தீங்கன்னா எதை மட்டுமே பொறுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவனிய புயிட்டில் புரோமைடை மட்டுமே பங்கு பெறுது. அப்போ ஒன்று மட்டுமே மூவனிய புயிட்டில் புரோமைடு மட்டும் பங்கு பெறுறதுனால இது ஒரு மூலக்கூறு கருக்கவர் பதிலீட்டு வினை அப்படின்னு பேர். இது ஒரு மூலக்கூறு கருக்கவர் பதிலீட்டு வினை அப்படின்னு பேர். ஓகேவா? S1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுனா ஒரு மூலக்கூறு அப்படின்னு அர்த்தம், என்னன்னா கருக்கவர் அப்படின்னு அர்த்தம், எஸ்னா பதிலீட்டு வினைகள் அர்த்தம், பதிலீட்டு வினைகள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதான் SN1 வினைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அடிப்படையாக வைத்து நம்ம என்னன்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு சிதைவடைதல் அயோடின் வினைவேக மாற்றியை பயன்படுத்தி ஹைட்ரஜன் பெராக்சைடு சிதைவடை வினையை ஒரு எடுத்துக்காட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது பாருங்கள், இதில் அதாவது இதை வந்து பார்த்தீங்கன்னா வினை. ஓகேங்களா? இந்த வினையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு I-2 பொறுத்து முதல் வகை வினை ஏன்னா சோதனைகளும் கண்டறியப்பட்டிருக்காங்க. ஓகேவா? இரண்டையும் பொறுத்து அதை என்ன சொல்கிறாங்க, முதல் வகை வினை அப்படின்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு சிதைவடை வினையில் அதாவது சிதைவடை வினையில் I- இடம்பெறுகிறது. ஏன்னா ஓகேவா, சிதைவடை வினையில் அயோடின் வந்து இடம்பெறுது அப்படின்னு நமக்கு தெரியுது. இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா படிநிலை உள்ளடக்கிய வினை வழிமுறையை நம்ம பார்க்கலாம். படிநிலைகளை வினை வழிமுறையை பார்க்கலாம். பாருங்கள், மொத்தமாக 2 படிநிலை நடக்குது. ஃபஸ்ட்டு படிநிலை 1. ஓகேங்களா? இதில் பாருங்கள், இந்த படிநிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வினைப்படு பொருள் வினையில் ஈடுபடுது அப்படின்னா 2 ஈடுபடுது. அப்போ இதனுடைய மூலக்கூறு எண் 2. அதே இந்த படிநிலையும் பாருங்கள் 2 இன்வால்வ் ஆகுது. இதோட மூலக்கூறு எண் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஒட்டுமொத்த வினையை பார்த்தோம்னா நமக்கு ஓகேங்களா, ஒட்டுமொத்த வினை அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், இதை இன்டர்மீடியட், இது வந்து பார்த்தோன்னா இன்டர்மீடியட்டு. ஓகேவா? அந்த இன்டர்மீடியட் மறுபடி ஒரு மோல் ஹைட்ரஜன் பெராக்சைடோட மறுபடியும் வினையில் ஈடுபடுது. ஓகேங்களா? இப்போ இது இந்த இன்டர்மீடியட் இது கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்க இங்கே இருக்க I- கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வந்து பார்த்தா 2 மூலக்கூறு ஹைட்ரஜன் பெராக்சைடு சிதைவடைந்து 2 மூலக்கூறு வாட்ரு, 1 மூலக்கூறு ஆக்சிஜனும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா 2 வினைகளும் அடிப்படை வினைகள் தான். ஓகேங்களா? படிநிலை 1 மற்றும் 2 உள்ள வினைகளுக்கான சமன்பாட்டில் ஒன்று சேர்ப்பது ஒட்டுமொத்த வினைக்கான சமன்பாட்டில் பெறலாம். படிநிலை 1ல் வந்து பார்த்தோன்னா H2O2 ஓகேவா, I- ஆகிய 2 வினைபடு பொருட்களும் இடம்பெறுவதால் வினைவேகத்தை தீர்மானிக்கும் படிநிலை ஆகும். ஓகேவா? அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதில் எது வந்து பார்த்தோன்னா மெதுவாக நடக்கக்கூடிய படிநிலையை அதான் வந்து பார்த்தோன்னா வினைவேகத்தை தீர்மானிக்கும் படி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எது வந்து பார்த்தோன்னா இப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா முதல் படிநிலை தான் மெதுவாக நடக்குது. அப்போ இந்த படிநிலை வந்து பார்த்தோன்னா வினைவேகத்தை தீர்மானிக்கும் படிநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ஒட்டுமொத்த படிவினை வந்து இரு மூலக்கூறு வினை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லையா, இங்கே 2 சொல்லியிருந்து, அப்போ 2 மூலக்கூறு வினை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், வினை வகை மற்றும் மூலக்கூறு எண் ஆகியவற்றுடைய வேறுபாடுகள். ஓகேவா? அதாவது வினை வகை வந்து பார்த்தோன்னா சோதனை கண்டறியப்பட்ட வேக விதியில் இடம்பெற்றுள்ள செறி உறுப்புகளின் அடுக்குகளின் கூடுதல் வினைவேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது வினைவேக விதி இருக்கு இல்லையா, அந்த வினைவேக விதியில் கீழே அதனுடைய செறிவுகள் வினைப்பட பொருட்களின் செறிவுகளின் அடுக்குகளில் இருக்கக்கூடிய வகைகளில் வந்து பார்த்தோன்னா கூடுதலை வினைவகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது அடிப்படை வினையில் இடம்பெறும் வினைப்பட பொருட்களின் மொத்த எண்ணிக்கை மூலக்கூறு எண் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படை வினையில் ஈடுபடும் வினைப்பட பொருட்கள் மொத்த எண்ணிக்கை மூலக்கூறு எண் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வினைவகை பூஜ்ஜியமாகவோ இல்லை பின்னமாக முழு எண்ணாக கூட இருக்கலாம். ஆனால் இங்கே எப்போதும் முழு எண்ணா மதிப்பு மட்டுமே இருக்கும். பின்னமாகவோ
பூஜ்ஜியமாக இருக்காது மூலக்கூறு எண். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஒட்டுமொத்த வினைக்கு வினைவகை வழங்கப்படுகிறது. ஒட்டுமொத்த வினைக்கு வினைவகை வழங்கப்படுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வினை வழிமுறை இடம்பெற்றிருக்கும் ஒவ்வொரு படிநிலைக்கும் மூலக்கூறு வழங்கப்படுகிறது. அதாவது வினை வழிமுறையில் ஈடுபடும் ஒவ்வொரு படிநிலைக்கும் மூலக்கூறு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா மூலக்கூறு எண். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வினைவகை இருக்கிற வேறுபாடுகள். ஓகேவா. அடுத்து பாருங்கள், எடுத்துக்காட்டு 1 என்னென்னு பார்க்குறோம். ஓகேங்களா. அதாவது நைட்ரிக் ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அடைந்து NO2 உருவாகும் வினை பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா NO2 NO2 ஆகிய செறிவுகளில் ஏற்படும் மாறுபாடுகள் அடிப்படை வினை வேகத்தை குறிப்பிடுக சொல்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது என்னென்னா, குறிப்பிட்ட நேரத்தில் ஆக்சிஜனின் செறிவு 0.2 மோல் லிட்டர் ஃபார் மைனஸ் செகண்ட் ஃபார் மைனஸ் என்ற அளவில் குறைகிறதெனில் அந்நேரத்தில் NO2 செறிவு எந்த விகிதத்தில் அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு பாருங்கள், அதனுடைய என்ன கேட்குறேன்னா வினை வேகத்தை குறிப்பிட சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வினை வேகத்தை குறிப்பிட சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த வினை வேகம் பார்த்துக்கோங்க, அதனுடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குல்லையா, அதனோட பவர் முன்னாடி மோல்கள் இருக்குது. அந்த மோலை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் 1/2ன்னு போட்டுக்கணும். ஓகேவா. முன்னாடி எத்தனை இருக்கோ அந்த வேல்யூ டிவைடில் எடுத்துக்கணும். இந்த வேல்யூ முன்னாடி எத்தனை இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துக்கணும், டிவைடில் எடுத்துக்கணும். இந்த கோஎஃபிஷியன்ட் அப்படி சொல்லுவாங்க. அந்த கீழே அப்படி சொல்லுவாங்க, அது கீழே எடுத்துக்கணும். ஓகேங்களா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வினைப்பட பொருளை பொறுத்து அதனால் மைனஸ் போட்டிருக்காங்க. இது வினைப்பட பொருள் மைனஸ் போட்டிருக்காங்க. இது வினை விலை பொருள் எல்லாமே 2 மோல், அதெல்லாம் 1/2. இது ஒரே மோல் தான் இருக்குது, அதெல்லாம் 1/1 தான். இது 2 மோல் 1/2. ஓகேங்களா. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், என்னன்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டெப் எடுத்தால் போதும். நம்ம இது 2 தான் எடுத்தால் போதும். ஓகேவா. அப்போ O2 ஓகேங்களா. இது இப்போ இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது நான் அப்போ NO2 எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்க்குறோம், இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். இந்த இருக்கிற 2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறோம். இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் நாங்கள் பாருங்கள் NO2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் இன்கில் வந்துருச்சு. இதோட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 0.2. ஓகேவா. 2 × 0.2. அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதிகரிக்குது அப்படின்னா 0.4 அளவுக்கு அதிகரிக்குது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், தன் மதிப்பீடு கடைசியாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா. எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இப்போதைக்கு பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது எடுத்துக்காட்டு 2. இல்லை எடுத்துக்காட்டு 2 வந்து பாருங்கள், பின்னொரு வினையில் ஒவ்வொரு வினைப்பட பொருட்களை பொறுத்து வினைவேகளை குறிப்பிடுக. வினையை ஒட்டுமொத்த வினையை கண்டறிக. ஓகேவா. வினையை கொடுத்துட்டான், அதனால் வினை வேகத்தையும் கொடுத்துட்டான். சோதனை விட கண்டறிவிட்ட வினை வேகத்தையும் கொடுத்துட்டான். ஓகேங்களா. ரெண்டாவது வினையும் கொடுத்துட்டா, அது வினை வேகம் கொடுத்துட்டான். அப்போ ஃபஸ்ட்டு வினையோட வேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ட வினை வேகத்தில் பவர் இங்கே 2, இது 1, இது 1. அப்போ 3 சேர்த்துனா என்னன்னா ஓகேங்களா 4. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வினை வகை வந்து பார்த்தீங்கன்னா 4. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அஸ்டால்டிகைடை பொறுத்தவரையில் 1 தான் இருக்குது. அதனோட வினை வகை 3/2. அப்போ அதனோட ஒட்டுமொத்த வினை வகை மதிப்பு 3/2 தான். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 3. ஓகேவா. x + 2y gives the விளைபொருள். ஓகேவா. வினைப்பட பொருள் எக்ஸு, வினைப்பொருள் 2y, 2 வினைப்பட்டு விளைபொருள் கிடைக்கிது. எக்ஸு ஒய் வந்து பார்த்தோன்னா 0.2 மோல் அப்படின்ட்டாங்க. இந்த வினைவேகமும் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ அப்படின்னா 4 × 10⁻³ என்னும்போது வினைவேக மாறிலி மதிப்பும் கொடுத்துட்டாங்க. அப்போ ஒட்டுமொத்த வினை வகை கண்டறிய சொல்கிறாங்க. ஓகேங்களா. பாருங்கள், இதோட வினை வகை. ஓகேங்களா. இப்போ வினை வேக மதிப்பு அவனே கொடுத்துட்டான், வினை மாறிலி அவனே கொடுத்துட்டான். ஓகேங்களா. அப்போ இதனோட செறிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா செறிவு கொடுத்துட்டோம். அப்போ நம்ம என்ன ஒட்டுமொத்த வினை வகை மட்டும் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ இது மட்டும் தானே வேணும், வினை வகை மட்டும் வேணும். இதெல்லாம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம்ல. ஓகேப்பா. இந்த மதிப்பு இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஓகேவா. எடுத்துகிட்டு வரப்போ இது கேன்சல் ஆகிடுது. 2 ஓகே × 10⁻⁻2. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பண்ணுற 0.2. ஓகேவா. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.2, இங்கேயும் 0.2. இப்போ காமனாக 0.2 எடுத்துகிட்டு n+mன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா. அப்போ 0.2 இங்கே வந்து பாருங்கள், இங்கே பவரில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 1 தான் இருக்குது. அப்போ இதனோட இது அதே தான், பவர் 1. ஓகேவா. அப்போ அதை அந்த வினையோட ஒட்டுமொத்த வினை வகை வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதோட விட்டு ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் ஓகே ரிமைனிங் பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.